இம்யூனிட்டி நோய் தடைக்காப்பு. இதில் நம்ம 2 பார்த்தோம். இன்னேட் இயல்பு நோய் தடைக்காப்பு, பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு அடாப்டிஸ். இயல்பு நோய் தடைக்காப்புனா பை பர்த் பிறப்பிலேயே நமக்கு இயற்கையாகவே நோய் தடைக்காப்பு மண்டலம் வேலை செய்யும். ஸ்கின் மூலமாகவோ அதை மீக்கஸ் கம்பரன்ஸ் மூலமாகவும் இயல்பாகவே நம்ம எந்த நோயும் வராமல் நம்ம உடம்பு பாதுகாக்கும். அதே மாரி பாதுகாக்க முடியாமல் வைரஸ் உள்ள நனைஞ்சி நம்ம உடம்புக்குள்ள பாக்டீரியா வைரஸும் உள்ள நுழைஞ்சி நமக்கு அதை நம்ம நோய் தடைக்காப்பு மண்டலம் அந்த வைரஸையும் பாக்டீரியாவும் அழிக்க முயன்று அக்யூர்ட் இம்யூனிட்டி பெறுவாங்க. பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு. ஸோ வைரஸ் உள்ள நுழைஞ்சோன்னு சில வேக்சின் அப்பயும் நமக்கு அது கண்ட்ரோல் ஆகலைன்னு சொல்கிறதுக்காக சில தடுப்பூசிகள்லாம் போட்டுப்போம். வேக்சின்லாம் கொடுத்து அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டியாக மாற்றுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு சில காலங்கள் அந்த ஆக்டிவ் இம்யூனிட்டி வேக்சின் கொடுத்து நம்ம நோய் தடுப்பாற்றலே அதிகரிச்சுக்கிட்டே வரும். அப்புறம் கொஞ்சம் காலங்கள் கழித்து அதுவும் அந்த வேக்சின் கொடுத்தும் நம்ம உடம்புல தடுப்பாற்றல் இல்லை, நமக்கு சுத்தமாகவே நமக்கு நோய் தடைக்காப்பு மண்டலம் வேலை செய்யலை அப்படின்னாக்கா இம்யூனாலஜி இம்யூனோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பிளாஸ்மா செல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மோனோக்ளோனல் ஆன்டிபாடிலாம் கொடுத்து செய்கிறது பாசிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ இம்யூனிட்டி பவரையும் நமக்கு உள்ள நுழைஞ்சிருச்சு, நோய் கிருமி உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம லிம்போசைட் நம்மளுடைய அதாவது WBC சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் போர் வீரர்கள். நம்ம உடம்புல நோய் கிருமியிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறவங்க. அவங்க 2 விதமான செல்களை வச்சுருப்பாங்க, பி லிம்போசைட், டி லிம்போசைட்ஸ். இந்த 2 லிம்போசைட்டும் எங்கே உருவாகுனா நம்மளுடைய போன் மரோ எலும்பு மஞ்சையில் தான் உருவாகும். பி செல்ஸ் போன் மரையிலே உருவாகிடும். அங்கே உருவாகி தைமஸ் டி செல் தைமஸ்ங்கிற இம்யூனிட்டி ஆர்கானுக்கு மெச்சூர் ஆகி 2 விதமான செல்களை உருவாக்கி அதன் மூலமாக நோய் கிருமியை கொள்ளும். கில்லர் செல், ஹெல்ப்பர் செல்னு சொல்லுவாங்க, கிளஸ்டர் ஆஃப் செல்னு சொல்லுவாங்க, கிளஸ்டர் டிஃபைன் செல்னு சொல்லுவாங்க. அந்த செல்கள்லாம் சேர்ந்து நோய் கிருமியை சைட்டோகைனின்ங்கிற ஒரு பொருளை உருவாக்கி அந்த நோய் கிருமியை கொள்ளும். வி செல் என்ன பண்ணோன்னா இம்யூனோக்ளோபின்ஸ் வயசே அப்படி ஆன்டிபாடியை உருவாக்கி பாக்டீரியோ வைரஸை கொள்ளும். ஸோ இதை மாதிரிலாம் தான் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வேலை செஞ்சிட்ருக்கு. அதில் ஃபஸ்ட்டு இன்னேட் இம்யூனிட்டியில் நம்ம இலக்குத்தன்மையற்ற நோய் தடைக்காப்புன்னு சொல்லுவோம்ல, இன்னேட் இம்யூனிட்டி அதை இன்றைக்கி பார்ப்போம். அதில் இன்னேட் இம்யூனிட்டி இஸ் த நேச்சுரல் ஃபினாமினன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ஷன் விச் ஆர் இண்டிவிஜுவல் பர்சஸ் ரைட் ஃப்ரம் த பர்த்லேயே, அதாவது பிறப்பிலேயே அவங்க ஒவ்வொரு உயிரையும் பிறவியிலேருந்தே இந்த ஆற்றலை பெற்றிருப்போம். அது இலக்கற்றது, எந்த வைரஸ் எந்த பாக்டீரியா உள்ள நுழைது அதை அடித்து கொண்டுடுறது. நான் ஸ்பெசிஃபிக் இதை தான் தாக்கணும் அப்படின்னு இல்லாமல் எந்த நோய் கிருமி வந்தாலும் உடலில் அடிச்சிடும். ஃபஸ்ட்டு உடல் அமைப்பு சார்ந்த தடைகள். நம்ம உடம்புல ஸ்கின்னு தான் மெயின் கவரிங் லேயர்ஸ் நம்ம உடம்புக்கு. ஸ்கின்னில் நிறைய மைக்ரோப்ஸ்லாம் உள்ள நுழையாத அளவுக்கு நம்முடைய ஸ்கின் pH அளவை உடலில் உள்ளே நுழையும் நுண்கிருமிகளை தடுக்கிறது. அந்த அமிலச்சூழல், அதாவது ஸ்கின் தோலோட இந்த அசிடிட்டி pH 3 to 5. இது மைக்ரோப்ஸ் நுண்ணுயிரி வளர்ச்சியை குறைச்சி உள்ள விடாமல் தடுக்குது. அடுத்தது கோழைப்படம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அங்கே இந்த கோழை நம்ம தலையில் நனைஞ்சோம், ஏதாவது புகை இதிலெல்லாம் இருந்தோம், பொல்யூட்டன்ஸ் மாசு பொருட்கள்லாம் இருந்தோம்னா நம்ம தொண்டையில் ஒரு மாதிரி கோழை திரவம் உருவாகும். அந்த கோழை மூலமாக அந்த அயல் பொருட்களை சிக்கி அப்படியே கப்பி அதை நம்ம காரி துப்பிடுவோம். அந்த நோய் கிருமியை அதில் போய் ஒட்டிக்கும் கோழையில். இப்போ நுண்ணுயிர்கள் கோழையில் ஒட்டி கோழையிலேருந்து நம்ம வெளியேற்றிடுவோம். ஸோ இப்போ ஸ்கின்னை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அனட்டாமிக்கல் பேரியர்ஸ், உடலமைப்பு சார்ந்த தடைகள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அனட்டாமிக்கல் பேரியர்ஸ் அதில் ஸ்கின்னு இன்னேட் இம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு மெக்கானிசம் எப்படி நம்ம உடம்புக்குள்ளார நோய்க்கிருமி உள்ள வராமல் ஃபஸ்ட்டு மெக்கானிசமாக என்ன செயல்படுகிறதுனா அனட்டாமிக்கல் பேரியர் ஸ்கின்னும் மீக்கஸ் மெம்பரன் தான். ஸ்கின்னு ப்ரிவென்ட்ஸ் என்ட்ரி ஆஃப் மைக்ரோப்ஸ். இட்ஸ் அசிடிக் என்விரான்மெண்ட் pH 3 to 5 ரிட்டார்ட் த க்ரோத் ஆஃப் மைக்ரோப்ஸ்னால் நோய்க்கிருமி. மீக்கஸ் மெம்பரன்ஸ்னால் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் சளி கோழைலாம் உருவாகுது இல்லையா, என்ட்ராப் த ஃபாரின் மைக்ரோ ஆர்கானிசத்தை பிடிச்சி கொண்டுடாது. அந்த மீக்கஸில் போய் ஒட்டிக்கும். அண்ட் கம்பீட்ஸ் வித் மைக்ரோப்ஸ் ஃபார் அட்டாச்மெண்ட். ஸோ நம்ம கண்ணிலே கூட இது இருக்கும், கண்ணில் டியர்ஸ்லாம் கூட இந்த கோழை திரவமும் இருக்குது. காதில் உருவாக்கக்கூடிய வேக்ஸு இதெல்லாம் அனட்டாமிக்கல் பேரியர். நெக்ஸ்ட்டு பிசியாலஜிக்கல் பேரியர்.